எஸ்வி சேகர் அவர் ஒரு பிராமணராக இருந்தாலும் கூட அவரை தன்னை திமுக பயன்படுத்தி கொள்கிறதே அப்படிங்கிறத பற்றி அவருக்கு கவலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ணாமலை போன்ற ஒரு நபர் தலைவராக இருக்கிற கட்சியில் நான் இருக்கிறத விட திருவண்ணாமலைக்கு நடந்தே போய் பிச்சை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நரேந்திர மோடி எனக்கு ஃபோன் பண்ணணும்னு ஒரு ஆள் நினைச்சான் சொன்னால் அது எல்லை மீறிய ஆணவம். அதுதான் அவருடைய அழிவாக இருக்கும். தினகரன், சசிகலா அண்டு ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாரோ, எவ்வளவு உறுதியாக இருந்தாரோ, அதே மாதிரி பாஜகவையும் உள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தார். ஆனால் இப்போ அண்ணாமலை தொடர்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒன்று. புதிய தலைவர் வந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம டைரெக்டாக டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம், அண்ணாமலையினுடைய பாப்புலாரிட்டியை வேற யாரும் எடுக்க முடியாது. அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வரைக்கும் யாருமே வரல. இனிமேலும் வருவாங்களாங்கிறது கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதனால அண்ணாமலையை கண்டிப்பாக டெல்லி யூஸ் பண்ணிக்கும். ஆனால் விஜய் ஆல்ரெடி ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டாரு. நம்ம தலைமையில கூட்டணி யார் வந்தாலும் அவங்க நாம் ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் தலைமை கிராஷ் வரும் அப்படிங்கிறதுனால விஜய் கூட போக முடியாது. அதுக்கு பாஜக கூட போயிடலாம். 2024 பிஜேபி கூட்டணிக்கு வெளிப்படையாகவே அழைச்சாங்க. ஆனால் அப்போ அவங்க ஒத்துக்கலை அதிமுக. இப்போ எடப்பாடி அவர்கள் முன் வர்றாரு, 2026 அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தினால வர்றாரு அப்படின்னா பாஜக இதை ஏற்றுக்கணுமா? பாஜக முதல்வர் யார் அப்படிங்கிறது பற்றி இல்லை. அவங்களுக்கு ஒரே நோக்கம் டிஎம்கே போகும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்வி சேகர் அவர் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு தனியார் இதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை போன்ற ஒரு நபர் தலைவராக இருக்கிற கட்சியில் நான் இருக்கிறத விட திருவண்ணாமலைக்கு நடந்தே போய் பிச்சை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எஸ்வி சேகர் குறிப்பாக சமீப காலமாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் உண்மையிலேயே கட்சியை விட்டு விலக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நான் விசாரித்த வரைக்கும் அவர் கட்சி விலக்கலை, அவரே விலகிட்டார். ஆமாம் சார், அவரே சொல்கிறாரு நான் இன்னும் புதுப்பிக்கலை என்னோட உறுப்பினர். ஆமாம் அதை இன்னும் புதுப்பிக்கலை, அது உறுப்பினர் அட்டையை நான் புதுப்பிக்கலை அப்படின்னு சொன்னார். இன்னும் புதுப்பிக்க மாட்டேன் அப்படின்னாரு. கூடவே கொஞ்சம் ஒரு அகங்காரமான ஒரு பேச்சு ஒன்று பேசினார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கட்சிக்கு தான் நான் வேணுமே தவிர எனக்கு கட்சி அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். கூடவே என்ன சொல்கிறாரு, பிரதமர் வேணும், நான் கட்சிக்கு வேணும்னு சொன்னால் கட்சிக்கு உழைக்கணுன்றதா பிரதமர் என்கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறமா நான் அதை பற்றி டிசைட் பண்ணுறேன், முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கெல்லாம் அவர் கட்சிக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறது அவர் நினச்சிக்கலாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி. கட்சி எந்த ஒரு தனி நபரையும் சார்ந்தது அல்ல. இதே பாரதிய ஜனதா கட்சி, திருப்பியும் சொல்கிறேன், எந்த தனி நபரையும் சார்ந்ததல்ல. பிரதமர் மோடி பிரதமராக இருக்கார் அப்படிங்கிறதுனால அவங்க அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமித்ஷா ஒரு சாணக்கியர் அப்படிங்கிறதுனால அவருடைய பேர் அடிபடுது. நட்டா ஒரு தலைமையில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் பேர் அடிபடுது தவிர எந்த ஒரு நபரையும் சார்ந்தது அல்ல. கட்சி இந்த தனி நபரை விட கட்சி பெருசு அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்கு. அது குடும்ப வாரிசு அரசியலை ஊக்குவிப்பதில்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம். ஏன்னா கட்சி தலைமை அப்படிங்கிறது கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அந்த மாதிரி எல்லாம் அங்கே வர முடியாது. இப்போ நட்டாவுக்கோ இல்லைனா அமித்ஷாவுக்கோ பசங்க இருக்காங்கன்னு சொன்னால் உடனே அவங்க கட்சி தலைமைக்கு வர முடியாது. இதெல்லாம் தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தோன்றுறது, இப்போது இவர் திடீர்னு ஹைப்பராக போன காரணமே இந்த பிராமணர்கள் போராட்டம் நடந்தது இல்லையா. கஸ்தூரி கூட ஏதோ பேசியிருந்தாங்க. அவர் மேலே இப்போ தேவையில்லாத வழக்குகள்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது யார் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக ஏதாவது கருத்து சொல்கிறாங்களோ அவங்க மேலே உடனே ஒரு பொய் வழக்குகள் போடுறதுங்கிறது டிஎம்கேனுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மாதிரி இப்போதைக்கு இருக்குது. இந்த லாஸ்ட்டு 3.5 இயர்ஸில் நம்ம அதை தான் பார்த்துட்டுருக்கோம். அது மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ எஸ்வி சேகரை முன்னால் நிறுத்தி அவங்க இந்த பிராமணர் எதிர்ப்பு போராட்டம், அதாவது டிஎம்கே அந்த பிராமண எதிர்ப்பு போராட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎம்கே டிகே மட்டும்தான் அவங்க மேக்ஸிமம் அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. கழகங்கள் அப்படிங்கிற சொல்கிறத விட முக்கியமாக அவங்களுடைய அந்த ஃபோக்கஸ் ஆஃப் அட்டாக்கு அது டிஎம்கே மேலேயும் டிகே மேலேயும் தான் இருந்தது. அது மீடியாவினுடைய அட்டென்ஷனை அப்படியே அள்ளிக்கிட்டுது.
இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்தது. அதாவது அந்த கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது வேறு இதுக்கு முன்னால் பிராமணர்களுடைய எந்த நிகழ்ச்சியுமே பண்ணினது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட நம்மளை கூப்பிடலையே அப்படிங்கிறது அவருடைய ஆதங்கமாக கூட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இந்த ஆதங்கத்தினால அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவரானதுக்கு அப்புறமே எஸ்வி சேகர் வந்து தொடர்ந்து பாஜகவையும் அண்ணாமலை அவர்களையும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ திமுக வந்து எஸ்வி சேகரை வந்து அண்ணாமலைக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துதா? கண்டிப்பாக அவங்க வந்து இவரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்கங்கிறது உண்மை. ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த 2021 தேர்தலில் கூட திருவல்லிக்கேணி ஏரியாவில் எங்கே நம்ம சேப்பாக்கம் தொகுதி வரதோ அங்கே சில பிராமணர்கள் போய் டிஎம்கே ப்ளக்கார்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறத வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிராமணர்களை விடவும் முடியல, அதே சமயம் பிராமணர்களை எதிர்க்கவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ பிராமணர் எதிர்ப்பு அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி இந்து எதிர்ப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது பிராமணர்கள் எதிர்ப்புங்கிற அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி டிஎம்கே இந்து எதிர்ப்பு கட்சிங்கிறது எஸ்டாப்ளிஷ்டு. ஏன்னா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது யார்? நீங்கள் தானே. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய திருமணத்தில் போயிட்டு மு.க. ஸ்டாலின் வந்து பிராமணர்களை பற்றியும் அந்த வேள்விகள் பற்றியும் திருமண சடங்குகள் பற்றியும் ரொம்ப கேவலமாக பேசினது மு.க. ஸ்டாலின் தானே, வேறு யாரும் இல்லையே. அதனால் அதுவும் ஆல்ரெடி அது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பிராமண வெறுப்பும் அது கூட சேர்ந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாட்டை தவிர பாக்கி எல்லா இடங்கள்லையும் ஹிந்து கன்சாலிடேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அது வந்துடுமோ, பிராமணர்கள் அதுக்கு வந்து ஒரு இதுவாக இருப்பாங்களோ, தூண்டுகோலாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. அதனால எஸ்வி சேகரை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே சமயம் எஸ்வி சேகர் அவர் ஒரு பிராமணராக இருந்தாலும் கூட தன்னை திமுக பயன்படுத்தி கொள்கிறதே அப்படிங்கிறத பற்றி அவருக்கு கவலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு பிராமணன், நான் வந்து டிஎம்கேக்கு இது கொடுப்பேன். பிராமணர்களுக்கு அவர்கள் நல்லது செய்தால் நான் டிஎம்கேக்கு கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, தனக்கு ஒரு கட்சி பதவி கிடைக்கலையே. அண்ணாமலை மேலே என்ன ஒரு காழ்ப்பு அப்படின்றீங்க. அண்ணாமலை கட்சி தலைவராக மட்டும் இல்லை, அவர் போலீஸ்காரராக இருந்தபோது கூட அவர் நல்லா வேலை பண்ணல. என்னமோ இவர் ரொம்ப பார்த்தா மாதிரி, என்னமோ இவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அவர் வந்து நல்லா வேலை பண்ணார்னு நம்ம நம்புகிற மாதிரி. அந்த அளவுக்கு அவர் ஒரு காழ்ப்பு காமிக்கிறதுக்கு காரணமே தனக்கு கட்சி முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதே ஒரு நரேந்திர மோடி ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் உடனே ஓகே, எல்லாமே சரியாக போயிருக்கும். ஆனால் நரேந்திர மோடி எனக்கு ஃபோன் பண்ணணும்னு ஒரு ஆள் நினச்சான் சொன்னால் அது வந்து எல்லை மீறிய ஆணவம். அதுதான் அவருடைய அழிவாக இருக்கும். இதனால் அவருக்கு ஒன்றும் பெரிய பெருமையெல்லாம் கிடையாது. ஒரு 3 வருஷம் முன்னால் அந்தணர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். எல்லா தொகுதிகள்லேயும் 10,000 20,000 வாக்குகள் நாங்கள் வாங்கிடுவோம். அப்போது யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத நாங்கள் தான் நிர்ணயிக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னவர் தான் இவர். ஏதான் பண்ணாரா? அவர் ஒரு காமெடி நடிகர், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அவரை பற்றி. காமெடி நடிகர். அவங்க அப்பா வந்து வேறு ஏதோ மயிலாப்பூரில் ஏதோ ஒரு சொசைட்டியில் இருந்து ஏதோ பிரச்சனை எல்லாம் ஆகிட்டுருக்கு, அது எனக்கு தெரியும். எம்எல்ஏவாக இருந்திருக்காரு சார். இவர் எம்எல்ஏவாக 5 வருஷம் இருந்திருக்காரு. நான் வந்து ஊழலற்ற எம்எல்ஏவாக இருந்தேன் அப்படின்னு சொன்னார். பாராட்டுகள் ஐயா, உங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இன்னைக்கு யஷ்வந்த் சின்ஹா மாதிரியோ இல்லைன்னா சத்ருகன் சின்ஹா மாதிரியோ நம்ம இவர் மாதிரியோ சுப்பிரமணியன் சுவாமி மாதிரியோ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். யஷ்வந்த் சின்ஹா இன்றைக்கி ஊரில் எங்கே இருக்காருங்கிறது தெரியாது. யஷ்வந்த் சின்ஹாவுடைய பையனை ஃபஸ்ட்டு 5 இயர்ஸு டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸாக ஆக்கினார் நரேந்திர மோடி. அதே மாதிரி சத்ருகன் சின்ஹா கட்சியோடு இருந்தவர் தான், வெளியில் போனார். இன்றைக்கி எங்கே போனார்? அதனால் கட்சியை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து செல்லா காசாக தான் ஆகிடுவீங்க. உங்களுடைய சுவாபிமானம், அதாவது உங்களுக்கு இருக்கிற எல்லை மீறிய ஆணவம், இதெல்லாமே உங்களுக்கு வந்து உங்களை அழிவு பாதையில் தான் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் பிரச்சாரம் பண்ணி தான் டிஎம்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட அங்கே இருக்காதுங்க நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருடங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ தேர்தல் ஜுரம் வந்து இப்போவே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம்.
ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ பாஜகவுக்கு எதிராக நீங்கள் ஒரு கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அளித்த பேட்டிகள் எல்லாம் பாஜகவை கூட நாங்கள் எப்பவுமே கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் எங்களுடைய கருத்துக்கு ஒத்து போகிற கட்சிகள் கூட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீண்டுமே அவர் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவருடைய பேச்சுக்கள் அதை தான் தெரிவிக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இது வந்து எடப்பாடி பழனிசாமி விருதுநகர் போனார், நம்ம முதல்வர். விருதுநகர் போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எடப்பாடியை சீண்டுறதுக்கு அவசியம் என்ன இருக்குது அவருக்கு? எடப்பாடியை சீண்டிருக்காரு. எடப்பாடி பதிலடி கொடுத்துருக்காரு. பதிலடி கொடுத்த பிறகு நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு அவர் சொல்லிருக்கிறாரு. ஆனால் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இது. எனக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல. நான் என்ன நினச்சேன், லாஸ்ட் மந்த் வரைக்கும் நான் என்ன நினச்சேன், அவர் எப்படி ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், தினகரன் வேண்டாங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாரோ, அதே மாதிரி பாஜக கூடயும் கூட்டணி வராது, எந்த காலத்திலும் வராதுன்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க அந்த கட்சியில். அவரே சொல்லியிருக்காரு எந்த காலத்திலும் வராது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மைனாரிட்டி ஓட்டு வராது அப்படிங்கிறதுனால தான் அவர் விலைக்கு போனார்ன்ட்டு. அதை நான் நம்பலை. மைனாரிட்டி ஓட்டுங்கிறது ஒரு போகி, அதாவது அது ஒரு ஃப்ரண்ட்டு. ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. உண்மையான காரணம் அவருக்கு வந்து அண்ணாமலை தான் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. அண்ணாமலை இப்போது 3 வருஷம் அவருடைய பதவிக்காலம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. திரும்பி வந்தால் அவர் தொடர்வாரா அப்படிங்கிறது தெரியாது. டெல்லியில் இப்போது 27ஆம் தேதியோ 22ஆம் தேதியோ அந்த அவங்க ஆல்ரெடி டெல்லி கட்சி தலைமைக்கு வேண்டிய அந்த தேர்வுக்கு வேண்டிய அந்த முன்னேற்பாடுகள்லாம் ஆரம்பித்தாச்சு. எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆரம்பித்தாச்சு. ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் ஆகும். பிப்ரவரி வரைக்கும் ஆகும் அது. ஸோ அந்த சமயத்தில் இவருக்கு ஏதாவது கூடுதல் பொறுப்பு, ஆனால் அண்ணாமலை மாதிரி தேசிய அளவிலான பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு. ஆமாம், ஒரு அதாவது அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளை ஒரு சின்ன மாநிலத்தில் கட்டி போட முடியாது நம்மளால். ஏன்னா அது கட்டு மீறி போகக்கூடிய ஆள் தான் அவர். அவரை வந்து எப்படி பயன்படுத்திக்கணும், சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். அப்படியே தமிழ்நாட்டில் அவர் வந்து தொடரலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இதே எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாள் முன்னால் என்ன பேசினா தெரியுமா? பேசலை, பத்திரிகைகளில் வரல. ஆனால் எனக்கு கிடைச்ச ஆதாரப்பூர்வ தகவல் என்ன அப்படின்னா, டிஎம்கே மட்டுமே விமர்சிக்கலாம், வேறு எதையும் விமர்சிக்க வேண்டான்னு தான் அவர் சொன்னார். அதாவது பாஜக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கதவை திறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவையும் திமுகவையும் விமர்சனம் பண்ணுங்க, மற்ற எந்த கட்சிகளையும் பண்ணாதீங்கன்னு தான் சொன்ன மாதிரி தகவல் வந்துச்சு சார். யார் சொன்னது? இதுவும் ஆமாம், அந்த மாதிரி வந்திருக்கு. பட் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பாஜக விமர்சனம் வந்து அந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகி போச்சு. ஓகே, அவங்களுடைய ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, புதிய தலைவர் வருவார். அண்ணாமலை போட்டு முடுங்க, அந்த ஜெயலலிதா பற்றி பேசிட்டாரு, அண்ணாதுரை பற்றி பேசிட்டாரு. அண்ணாதுரை பற்றி பேசினது என்ன தப்பாக பேசிட்டாரு? அண்ணாதுரை பற்றி பேசிட்டாருன்னா அது காரணம் வந்து இவங்களுடைய கட்சியிலேயே அண்ணா அப்படின்னு வந்திருக்கு, அதனால் அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மைனர் சில்லி காரணங்கள் தான். அதாவது ரொம்ப ஹெவியாக, அதாவது நீங்கள் ரொம்ப கொள்கை அடிப்படையில் இல்லைனா வேறு ஏதாவது காரணமாக நீங்கள் வந்து விலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸுக்காக நாங்கள் விலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது இப்போ வந்து இப்போ டைவர்ஸ் ரேட்லாம் எப்படி வருது பாருங்கள். ஒன்றும் இல்லை, அவன் என்ன அடிச்சிட்டான், அவன் என்ன நான் என்ன திட்டிவிட்டான் அப்படிங்கிறதுனால நான் டைவர்ஸ் கேட்குறேன். புரட்ட விட்டார். சம்பந்தம் இல்லாத ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த எடப்பாடி முதல்ல 6 மந்திரிகள் அவர் சந்தித்தாங்க. 6 முன்னாள் மந்திரிகள் அவர் போய் சந்தித்தாங்க. சீனியர் பீப்புள் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. பச்சை பொய்ன்னு அவர் சொன்னார். அவங்க சந்திச்சது அப்படிங்கிறது பச்சை பொய், ஊடகங்கள் அப்படின்னு. ஆமாம், அதுலேயும் ஒரு பயங்கரமான கருத்துக்கள். நம்மளாம் போய் பார்க்கல, நம்மளுக்கு தான் இன்விடேஷன் வரல, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ போய் பார்த்தாங்க. ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும், எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்க மேலே ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நானும் 1-2 பேர்கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, சிறுபான்மையினர் வாக்குகள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, சிறுபான்மையினர் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு போகி, அது உண்மை காரணம் அல்லன்னு சொன்னேன். அது உண்மை காரணம்னே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கிட்டத்தட்ட செப்டம்பர் 22 இல்லையா, நவம்பர் 22லேருந்து இன்றைக்கி நவம்பர் 2 வருஷம் 24 மாதத்தில் அவருக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போச்சு, சிறுபான்மையினர் நம்ம பக்கம் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. யார் வந்தது? எஸ்டிபிஐ வந்தது. எஸ்டிபிஐ என்னது? பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம், தடை செய்யப்பட்டுள்ள இயக்கத்தினுடைய அரசியல் கிளை. இன்னொன்று மன்சூர் அலிகான்.
மன்சூர் அலிகானெல்லாம் ஒரு அரசியல்வாதி, அவருக்கெல்லாம் ஒரு கட்சி, அவரை வந்து கூப்பிட்டு பேசுகிறீங்க 2 மணி நேரம், அவங்க 3 சீனியர் தலைவர்கள் போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், ஜெயலலிதா இருக்கும்போது இது பண்ணியிருப்பாங்களா? மன்சூர் அலிகான் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உட்காந்து வச்சுருப்பாங்களா? கடைசியில் என்னாச்சு? தேமுதிக வந்தாங்க, ஒரு 5 சீட் கொடுத்தாங்க. அது 5 சீட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால வந்தாங்க, இல்லைன்னா மற்ற இடங்கள்லாம் 2 சீட் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லெஸ் தென் 2% தான் வாக்கு. விஜயகாந்த் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுனால அந்த அனுதாப அலையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் வராது. ஓகே. ஸோ ஃபைனலி என்னாச்சு? வரவே மாட்டாங்க. சிறுபான்மையினர் எந்த காரணத்தை கொண்டும் டிஎம்கேயும் காங்கிரஸையும் விட்டுட்டு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு மனமாற்றம் வரணுமா வேண்டாமா? பாருங்கள், அவர் வந்து தினகரன் வேண்டாம், சசிகலா வேண்டாம் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. தினகரன் வேறு ஒரு பார்ட்டி. இதெல்லாம் நம்ம வந்து கருத்து உருவாக்கம் பண்ணுறோம் இல்லையா? எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் கருத்து உருவாக்கம் பண்ணோம். அதாவது மார்க்கெட்டில், அரசியல் களத்தில் ஒரு புதிய கருத்தை நாங்கள் வந்து உருவாக்குவோம். அப்போ தான் 2021 நாங்கள் என்ன சொன்னோம்? 25 சீட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, 15 சீட்டு பாஜக கொடுங்க. பாஜகவுக்கு வேண்டியவங்க, அது தினகரன் உங்களுக்கு வேண்டாமா, அவங்க கொடுத்துக்குவாங்க. ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு வேண்டாமா, அவங்க கொடுத்துக்குவாங்க. அதை அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்களுடைய 25ல் உங்களுடைய கூட்டணி கட்சிகளை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிங்க, மன்சூர் அலிகானையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம். அது ஓரளவுக்கு கரன்சி டெவலப் ஆச்சு, அதுக்கு ஓரளவுக்கு ஆதரவு வந்தது. பட் அதுக்கப்புறமா ஃப்ளாட் ஆகி போச்சு. இவர் வந்து ஒட்டுமொத்தமாக அவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா கூட்டணியை விட்டு நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஏன்னா இப்போ சிறுபான்மையினர். ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு. பாஜகவுடன் முதல்ல நம்ம கூட்டணியில் இருந்ததுனால நம்மளுக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கலன்னு அவங்க நம்பினாங்கன்னா, டிஎம்கேயும் வாஜ்பாய் பீரியடில் 5 வருஷம் ஆட்சியில் இருந்ததா இல்லையா? அப்போது சிறுபான்மையினர் டிஎம்கேயை நம்பக்கூடாது. ஆனால் டிஎம்கே இன்னும் அவங்க நம்புகிறாங்க. காங்கிரஸ் அவங்க இன்னும் நம்புகிறாங்க. காங்கிரஸ் இன்னும் நம்புறதுக்கு காரணம், பல காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா காங்கிரஸ் கட்சியே வந்து இப்போது வந்து சிறுபான்மையினர் கட்சி மாதிரி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரியே காங்கிரஸ் கட்சி ஆகிவிட்டது. அப்படிங்கிறதுனால சிறுபான்மையினர் அதை விட்டு போக மாட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன பார்த்துட்டு வருவாங்க அவங்க? எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலேயும் சிறுபான்மையினர் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருந்தது, இல்லாமல் இல்லை. ஆனால் இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஸோ இவர் வந்து தினகரன், சசிகலா அண்டு ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாரோ, எவ்வளவு உறுதியாக இருந்தாரோ, அதே மாதிரி பாஜகவையும் உள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தார். ஆனால் இப்போது அண்ணாமலை தொடர்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒன்று. புதிய தலைவர் வந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம டைரெக்டாக டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம் எலக்ட்ரல் அரித்மெட்டிக்ஸு. அந்த அது பாருங்கள், நீங்கள் 20% வாங்கினாங்க, இவங்க 18% வாங்கினாங்க. டோட்டல் பண்ணிங்க 38%. கண்டிப்பாக 40 ஜெயிச்சிருக்க முடியும். அட்லீஸ்ட் 35 ஜெயிச்சிருக்க முடியும். ஏன்னா 18 + 30 20னா 38னா 38ஓடு நிற்காது. அது வந்து அந்த பிம்பம் கிரியேட் ஆகுது இல்லையா, பெரிய கூட்டணி அப்படின்னு ஒன்றே ஆட்டோமேட்டிக்கலி ஒரு 5% வாக்குகள் இந்த பக்கம் வர சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அப்போது என்ன ஆகும்? 42 43% வரைக்கும் அவங்க வாங்கியிருக்க முடியும். பல இடங்களில் ஜெயிச்சிருக்க முடியும். இது இன்னொரு ரியலைசேஷன். ஒன்று ப்ரெஷர், ரெண்டாவது அண்ணாமலை போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நப்பாசை. அண்ணாமலை போனாலும் கூட திருப்பியும் அவர் வருவார். அண்ணாமலை போய் ஒரு புதிய தலைவர் வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னாலும் கூட, இளைய தலைவர் அஸ்வத்தம்மன் மாதிரி இளையவர்கள் வந்தாலும் கூட, அண்ணாமலைக்கு நடைப்பயணம் சொல்லியிருக்கிறாங்க. கிராமந்தோறும் நடைப்பயணம் பண்ணணும்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலையினுடைய பாப்புலாரிட்டியை வேறு யாரும் எடுக்க முடியாது. அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வரைக்கும் யாருமே வரல. இனிமேலும் வருவாங்களாங்கிறது கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் அண்ணாமலையை கண்டிப்பாக டெல்லி யூஸ் பண்ணிக்கும். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை அப்படின்னு வரும்போது வேறு ஆளுங்களை போட்டு மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால அவர் திருப்பியும், ஏன்னா அவருக்கும் இப்போ ஏன்னா இந்த தேர்தலில் தோற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் 2026 தோத்தாச்சு சொன்னால் கட்சி உடஞ்சி போயிடும். அந்த ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. 2024 இந்த மக்களவை தேர்தலுக்கு அப்புறமாவே கட்சி உடஞ்சிரும் அப்படின்னு தான் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ கூட அவருடைய கட்சியிலேருந்து நிறையா பேர், அந்த கட்சியில் எல்லாமே ஓல்டு பீப்புள் தான், இளவட்டங்கள் அப்படிங்கிறது கிடையாது. டிஎம்கேலையாவது கொஞ்சம் இளவட்டம், புதிய தலைமுறையெல்லாம் இருக்குது. மேக்சிமம் இளவட்டங்கள் வந்து சீமான் கட்சியில் இருந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்காக இருந்தது. அப்புறமா டிஎம்கேல நம்ம பார்க்குறோம், ஒரு எம்எல்ஏ பையன், மினிஸ்டர் பையன், அந்த மாதிரி அதாவது
குறுநில மன்னர்களுடைய 2வது தலைமுறை. ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன். அந்த மாதிரி இருந்தது தவிர மற்ற இளவட்டங்கள்லாம் வந்து இப்போ டிஎம்கேக்கு பின்னால் போகலை. சில இளவட்டங்கள் திருமா பின்னாலே கூட இருக்குது, அது இல்லாமல் இல்லை, அதான் இருக்குது. விஜய் பின்னாடி இருக்காங்க. விஜய் பின்னால் தான் இருக்குது. எஸ், விஜய் பின்னால் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. சீமான் தான் சொன்னேன், விஜய் நான் சொல்லலை. சீமான் பின்னால் இப்போ விஜய்க்கு பின்னால் போயிடுவாங்க. ஏடிஎம்கே அப்படியே பிளவுபடும். அதாவது செங்குத்தாக பிளவுபட்டு ஒரு பாதி விஜய் கட்சியில் ஜாயின் ஆகிடும் அப்படிங்கிறத நாமெல்லாம் சொல்லியிருக்கோம். அன்றைக்கி 27ஆம் தேதி நடந்த இந்த நேர்காணலே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதை பற்றி. அந்த ஒரு பயம் கட்சியே கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு சொன்னால் அடுத்த முறை எங்களுக்கு வந்து வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டுங்கிற அந்த ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார். அந்த ஒரு காரணம் தான் அவரை வந்து பாஜக இப்போது விஜய் கட்சிக்கு ஏன் போகக்கூடாது? போகக்கூடாதுன்னா போக முடியாது. காரணம் வந்து விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கொடி அறிமுகம் பண்ணார் பாருங்கள் 3 மாதம் முன்னால். அன்றைக்கே நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் இதை பேசியிருக்கேன். விஜய் கூட அவருக்கு போக முடியாத காரணம் வந்து அவர் வந்து பொன்விழா கண்ட கட்சி, எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த கட்சி, 2 மிகப்பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி. எடப்பாடி வந்து அவங்களுக்கு ஈக்குவல் கிடையாது, ஓகே. ஆனாலும் அந்த கட்சி சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸு. அப்படி இருக்கும்போது நேத்திக்கு முளைச்ச காளான், நேற்றுக்கு ராத்திரி மழை பெஞ்சு அதில் முளைச்சி வந்திருக்கிற காளான் மாதிரியான ஒரு விஜய் தலைமையில் அவங்க போக மாட்டாங்க. ஆனால் விஜய் ஆல்ரெடி ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டார். நம்ம தலைமையில் கூட்டணி யார் வந்தாலும் அவங்கள நாம் வந்து ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் தலைமை கிளாஷ் வரும் அப்படிங்கிறதுனால அவங்க விஜய் கூட போக முடியாது. அதுக்கு பாஜக கூட போயிடலாமே. பாஜக இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு, 18% எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவை ஆளும் கட்சி. இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னோன்னா அங்கேயும் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால் பாஜக கூட போகிறதுல தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி அப்படின்ட்டு எடப்பாடி நினைக்கலாம். இதெல்லாம் தான் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அவருடைய சிந்தனை ஓட்டம் ரொம்ப கரெக்டு. அதாவது எந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு சொன்னால் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா கதையும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. தேர் ஆர் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ் இன் பாலிடிக்ஸ். இல்லை, இதுக்கு பிஜேபி ஒதுக்கணுமா சார்? ஏன்னா 2024 பிஜேபி வந்து கூட்டணிக்கு வந்து வெளிப்படையாகவே அழைச்சாங்க. ஆனால் அப்போ வந்து அவங்க வந்து ஒத்துக்கலை அதிமுக. இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் முன் வர்றாரு, 2026 அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தினால வர்றாரு அப்படின்னா பாஜக இதை ஏற்றுக்கணுமா? இல்லை நம்மளுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிற நிரூபிச்சு இருப்பாங்க. கண்டிப்பாக பாஜகவுக்கு வந்து முதல்வர் யார் அப்படிங்கிறத பற்றி இல்லை, அவங்களுக்கு ஒரே நோக்கம் டிஎம்கே க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு யார் கூட்டணி சேர்ந்தாலும் சரி. இதுக்கு முன்னாலே கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க நரேந்திர மோடி தலைமையை ஏற்று டிஎம்கேயை ரிமூவ் பண்ணணும். இது 2 தான். இந்த 2க்கு யார் ரெடியோ யார் வேணாலும் எங்கள் கூட்டணியில் வரலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவருக்கும் அதே தான் இருக்கும். இவருக்கு வந்து டிஎம்கே க்ளோஸ் பண்ணணும், ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடிச்சோன்னா நீங்கள் வந்து 20%ஆல் ஒன்றுமே பண்ண முடியாது சார். 50-60 இடங்களுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது சார். திருப்பியும் தொண்டர்களெல்லாம் உங்களை நம்பிட்டு உட்காந்துருக்க மாட்டோம், வெறுத்து போய் உட்காந்துருக்கான் தொண்டர்களெல்லாம். தெரியுமா உங்களுக்கு? என்னடா நம்மளுக்கு எதிர்காலம் அப்படின்னு நம்ம கேட்டுருக்கான் நிறைய பேர். கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவங்க துடிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. பாதி பேர் அன்றைக்கி நவம்பர் மாதம் அந்த சென்னையில் நடந்த உரகடத்தில் நடந்த இதில் அவர் சொல்கிறாரு, இன்னுமே பாஜகவுடன் எந்த காலத்திலும் உறவு இல்லை, ஒட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே 10 பேர் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவாங்க. மீடியா கேமரா எல்லாம் அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணிச்சு. எவ்வளோ பேர் டான்ஸ் ஆடினாங்க? அங்கேருந்து வந்து 2000 பேரில் 25 பேர் 50 பேர் தான் டான்ஸ் ஆடிருப்போம். பாக்கி எல்லாரும் பேசாமல் தான் உட்காந்துருந்தாங்க. என்ன நம்ம அழிவு பாதையில் போகிறோமோ அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். ஆனால் யாருக்குமே வந்து எடப்பாடியை போய் பேசுகிறதுக்கான தைரியம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் 6 மினிஸ்டர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. அப்போ கூட அவர் கன்வின்ஸ் ஆகலை. நவ் கன்வின்ஸ் ஆவார். அதுதான் தலைவருக்கான அழகு. தலைவர் வந்து தன்னுடைய பழைய முடிவு தவறுன்னு சொன்னால் அதை திருத்திக்கிறது தான் தலைவருக்கு அழகு. எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பது தலைவருக்கு அழகு. அதை எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக பண்ணிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய ஆதரவாளன் அல்ல. நக்கீரன் கோபால் இருக்கார்ல சார், அவர் வந்து ஈசா யோகா மையத்தின் மேலே குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது சம்மந்தமாக வீடியோக்களையுமே இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஈசா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் போலியாக சித்தரிக்கப்பட்ட வீடியோலாம் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு கூட ஈஷா மையம் பேர கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஆணை தடகத்தெல்லாம் அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் அங்கே பர்சனலாக போய் சில விஷயங்கள்லாம், அதாவது தனி மனிதன் என்னோட இன்னொருத்தர்
இன்வெஸ்டிகேட் ஜஸ்ட் கேஷுவலாக பேசி கொஞ்சம் தகவல்லாம் சேகரிச்சுட்டுலாம் வந்ததெல்லாம் உண்டு எனக்கு. அதே மாதிரி அந்த சில பேரை துறவிகள் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. என்னுடைய நண்பனுடைய மகனே அதில் வந்து துறவியாக இருக்கான், இப்போ கூட அங்கே தான் இருக்கேன். அங்கே போனதுக்கப்புறம் அவங்களோடலாம் பேசுவேன் நான். இப்போது அதே மாதிரி அங்கே அந்த நில அபகரிப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நில அபகரிப்பு கிடையாது. யானை வழித்தடம் வந்து இது கிடையாது. இந்த காமராஜர் அப்படிங்கிறவருடைய அந்த 2 பெண்களும் ரொம்ப ஹைலி எஜுகேட்டடு. அதாவது ஒரு கிராம பெண்ணு ஏதோ மனசை மாற்றி கல்யாணம் இது பண்ணிட்டாங்க, அதாவது மனசை மயக்கி மூளையை மழுங்கடிச்சு இது மாதிரி துறவியாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நான் நம்பலை. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நம்மளை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைய பெற்றுக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிச்சுட்டு வரணும், இந்த மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எது மனசில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த வேலையை அவங்க பண்ண போகிறாங்க. எவ்வளோ பேர் ருஷிகளாக போகலையா, எவ்வளோ பேர் பிரம்மச்சாரிகளாகவே தொடரலையா. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லிட்டு தானே நான் வந்து நாட்டுக்காக பணியாற்ற போகிறேன், நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லலையா. அது மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து குற்றம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா தான். அதுக்கு காரணமே அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த காருண்யா ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலே எனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா மொத்த அந்த என்டையர் ஏரியாவை சுற்றி வளைச்சிட்டாங்க, ஊர் பேரெல்லாம் மாற்றிட்டாங்க, கம்ப்ளீட் கன்வர்ஷன் பண்ணிட்டாங்க. எங்கே போனீங்கன்னா கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சர்ச்சஸாக இருக்கும். சர்ச்சு. அதாவது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ ஆதிக்கத்தை கொண்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணினாங்க இவங்க. ஆதியோகி கிறிஸ்துவ ஆதிக்கத்தை ஆதியோகி அதாவது ஈசா யோகா மையம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஒரு காரணம் தான். இது வேறு எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கோர்ட் கூட அதுக்கு ஃபேவரபுளாக தான் தீர்ப்பு கொடுக்கும். ஓகே, எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.